ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 கிலோ சிக்கன் குழம்பு தெருவே மணக்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே திரும்ப இந்த மாரி தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 200 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 5, கல்பாசி கொஞ்சமாக, பட்டை கொஞ்சமாக, 5 கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒரு 4 சேர்த்துடலாம். 2 கிலோ அளவு சிக்கனுக்கு தான் நம்ம இப்போ எல்லாம் எடுத்துக்க போகிறோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 250 கிராம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கூடவே தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 150 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து பண்ணும்போது சிக்கன் குழம்பு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். மசாலா எல்லாம் நல்லா தலைன்னு வதக்கியாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா, 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், குழம்பு பொடி 2 ஸ்பூன், வீட்டிலே அரைச்செடுத்த குழம்பு பொடி 3 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க 2 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துடலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் சேர்ந்து நல்லா பெரட்டி எடுக்கும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா கலந்து எடுத்தாச்சு. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. சிக்கன் முங்குற அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சிக்கன் வேகும்போது தண்ணி விடும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் கூட உப்பு காரம் சேர்த்துடலாம். சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை கம்மியில் வச்சு வேக விட்டுறலாம். திரும்பவும் 10 நிமிஷம் அடுப்பை கம்மியாக வச்சு வேக விட்டுருந்தோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட் வேறு லெவல்.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குத்து மல்லித்தலையை மேலே தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு குத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் குழம்புல சேர்த்துருக்கேன். சிக்கன் குழம்பே செம்ம டேஸ்ட்டு. இதை தாளிசம் பண்ணதை சேர்த்ததும் வாசனை ஜம்முன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.